இந்த கன்னியாதானம் எளிதல்ல. போராட்ட களமானது உமேத் பவன். அஜ்மேரா வர்சஸ் லோதா. ஜெயிக்க போவது யாரு? என்னது இது? நம்ம டெல்லியில இருந்து ஓடி வந்து இவனுக்கு குண்டடிப்பட்டு இங்க கல்யாணம் பண்ணி வைக்கவா வந்தோம்? உங்க சித்தப்பாக்கு சங்கூத வேண்டாமா? ஊதிடுவோம். ஆனா இப்ப இல்ல, நேரம் வரும்போது. இப்போதைக்கு கன்னியாதானம் பண்ணல, காண்டம் பண்றோம். எனக்கு புரிஞ்சு போச்சு. மீரட்ல போலி மேட்ச், இங்க போலியான கல்யாணம். கரெக்டா? இவங்க 2 பேரும் சொன்னல, நமக்கு நல்ல வருமானம் தான். மார்வாடிங்க கல்யாணத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. கல்யாணத்துல அவங்க மனசையும் கல்லாப்பட்டியும் திறந்து வச்சிருவாங்க. இவங்க கல்யாணத்துல 40, 45, 50 கோடி வரைக்கும் செலவாறது சாதாரணம் தான். நம்ம குறி வைக்கிற இடம் சரியா இருந்தா 15ல இருந்து 20 கோடி வரைக்கும் அடிக்கலாம். ஆனா நான் மொத்த சிஸ்டத்தையும் ஹேக் பண்ணுவேன். யாரோட பண்ணணும் சொல்லுங்க லோதா? ஆஹா, சுனில் அஜ்மேரா ராஜஸ்தான்ல மிகப்பெரிய பிசினஸ்மேன்ல ஒருத்தர். ஒரு சின்ன கடை வச்சுதான் முதல்ல ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு கோடிக்கணக்கில் பிசினஸ் பண்றாரு. வருஷக்கணக்கா அவர் கூட விசுவாசமா இருக்கிறவங்க கூட தான் வியாபாரம் பண்ணுவாரு. மத்தவங்க கிட்ட கூட நெருங்க முடியாது. இவரை ஒரு தடவை மீட் பண்ண பெரிய ஆளுங்க கூட மாசக்கணக்கா வெயிட் பண்றாங்க. ஒரு விஷயத்தை யோசிக்கிறதும் அதுல முடிவெடுக்கிறதும் எல்லாம் வேகமா பண்றவர் தான் சுனில் அஜ்மேரா. இவ்ளோ ஃப்ராடான ஆளுனா இவனை எப்படி கவுக்கிறது? அவனை கவுக்கிறதுக்கு அவன் கவசத்தோட பலவீனமான பகுதியை நாம உடைக்கணும். அப்படின்னா முதல்ல அவன் தம்பியை நாம கவுக்கணும். அனில் அஜ்மேரா. அனில் அஜ்மேரா அவன் எல்லா பிசினஸ் டீலும் இந்த ஹோட்டலோட நைட் கிளப்ல தான் நடக்கும். ஒவ்வொரு டீலுக்கு அப்புறமும் அதை அவன் இங்க தான் கொண்டாடுவான். அஜ்மேரா மனசுல இருக்கிற பலவிதமான ஆசைகளை இங்க வந்து தான் நிறைவேற்றிப்பான். முதல்ல அவன் ஃப்ரெண்ட்ஸோட, அதுக்கப்புறம் தனியா. Excuse me? Can I buy you a drink? I don't know. Can you? Anil Ajmera. I own this place. Tina. Nice place. Thank you. Thomas, one Martini, please. Make it quick. So Jaipur Suti Pakwa or work? இங்க வந்தது சுத்தி பார்க்க தான். ஆனா என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு என்னை விட ஒர்க் மேல தான் இன்ட்ரெஸ்ட். That's boring. So if you want, I can actually. Tina, so sorry, got late. But good to see you. உனக்கு ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சாச்சு. Hi, I'm Rajiv Bhatia. Anil Ajmera. Nice to meet you. Same here. Nice place, huh? Excellent. Hey, excuse me. So it was nice meeting you guys. Likewise. I'll see you around. And you? Drugs? Not allowed in my club. Oh. Yeah? Sure. Thomas, இவங்க drinks on the house. So generous of you, thank you. A peg of whiskey, Thomas. அண்ணே, அவங்க மூளைக்கும் வேலை இருக்கு, அவங்க பியூட்டிக்கும் வேலை இருக்கு. என்னதுக்கு இங்க கூப்பிட்டீங்க? நான் கிராமத்துக்கு போய் சாலிட்டரி விளையாடுவா. டேய் மை டியர் நியூட்டன், இந்த கேம் ஆரம்பிக்கிறது உன்னோட என்ட்ரியில தான். ஸ்டெப் 1, ராஜுங்கிற ஜென்டில்மேன் ஹோட்டல்ல என்ட்ரி ஆறான். ஸ்டெப் 2, ஊர்வஷி மேனேஜருக்கு தெரியாம மொபைல் எடுத்துருவா. அதுக்கப்புறம் ரூம் கீஸ் எக்ஸ்சேஞ்ச்.
சரி இதுக்கு பதில் சொல்லு. எஸ். உங்க அண்ணனை இன்னைக்கு பார்க்க போறோமா இல்லையா? இன்னைக்கு ஷார்ப்பா எத்தனை மணிக்கு வருவார் உங்க அண்ணன்? 4 மணி தானே? 4 மணியா? ஆ. 4 ஆயிடுச்சே. அட மிஸ்டர் பாட்டியா. அண்ணா வந்துட்டாரு. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். That's my girlfriend, Tina. Hello, Mr. Ajmera. Pleasure's all mine. உட்காருங்க. Sure. சொல்லுங்க சார். உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தேன். ம். அதை நிறைவேற்ற வந்திருக்கேன். As promised, இது உங்களோட ஒயிட் வாஷ்ட் 50 லட்சம், 30% டாக்ஸ் கட்டுறதுக்கு 15 லட்சம், அப்புறம் பன்சலுக்கு 5 லட்சம், a total of 70 lakhs of pure white money. இது மோரினுக்கு தெருவோர பெயிண்டிங்கை வித்ததுல வந்த பணம். ஆமா, நான் உங்களுக்கு 50 லட்சம் கொடுத்துருந்தேனே, அது அதை நான் பத்திரமா வச்சிருக்கேன். 45 லட்சம் என் ஃபீஸ், பாக்கி 5 லட்சம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். வேணும்னா உங்க பாடி கார்டு சுந்தரோட சம்பளத்திலேருந்து பிடிச்சிக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ. மினிஸ்டர் சார் வணக்கம். ஸோ மிஸ்டர் பாட்டியா, சார், உங்க டிராமா எல்லாம் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் வேலையை பத்தியும் பேசுவோம். ஐ எம் ஷூர் நீங்க என்கிட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைக்காக வந்திருக்க மாட்டீங்க. யூர் ரைட் சார். தேர் இஸ் சம்திங் எல்ஸ். கல்யாணம். அஜ்மேரா சார், 50 லட்சத்துல உங்க குடியை முழுகி போயிடாது, என் தாகமும் தனியாது. ஸோ உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா கேன் வி டாக் 9 figures? மெக்கலன் 1926 உலகத்திலேயே மிக சிறந்த விலையுயர்ந்த விஸ்கி. என்னோட இந்த பெக் 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். அதே 5 நிமிஷம் தான் நான் உங்களுக்கும் கொடுக்குறேன். 5 நிமிஷம். தட்ஸ் ஆல் ஐ நீட் சார். 3 வாரத்தில் உங்க பொண்ணுக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட 40-50 கோடி நீங்க செலவு பண்ணுவீங்க. அந்த கல்யாண பொறுப்பை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பெண்டிச்சரை என்னால் உங்க இன்கமாக மாற்ற முடியும். டச் டுலிப்ஸ்க்கு பதிலாக நாக்பூர் டுலிப்ஸ், கோல்ட் கட்லரிக்கு பதிலாக கோல்ட் பிளேட்டட் கட்லரி. என்னோட ஒரே பொண்ணு கல்யாணத்தில் நான் இந்த மாதிரி கீழ்த்தரமான சீப்பான வேலையெல்லாம் செய்வேன்னு உங்களுக்கு தோணுதா? திஸ் கைண்ட் ஆஃப் காம்ப்ரமைஸ். மனுஷன் எதுக்காக பணத்தை சம்பாதிக்கிறான்? மன்னிச்சிருங்க சார், நீங்க சொல்றதெல்லாம் ஒரு சாதாரண சிஏ வேலையை செய்ய முடியும். நான் சொல்றது செஞ்சா உங்க பொண்ணோட கல்யாணத்தில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது, இன்னும் சிறப்பாக நடக்கும். நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரேன். இந்த கல்யாணத்தை நீங்க வாழ்க்கை பூரா மறக்க மாட்டீங்க. ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் செக்ஷன் 56 படி கல்யாணத்துக்கு வர பரிசுக்கெல்லாம் டேக்ஸ் கிடையாது. அது நிலமாவோ வண்டியாவோ இல்லை ஏரோப்ளைன், இட்ஸ் ஆல் டேக்ஸ் ஃப்ரீ. என் பிளான் என்னன்னா, உங்க கல்யாணத்துக்கு நிறைய விருந்தாளிங்க வருவாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பரிசு பொருள் எல்லாம் தருவாங்க. உங்க பிளாக் மணி எல்லாம் ஒயிட் ஆக்கிட்டு போயிடுவாங்க. ஜஸ்ட் லைக் தட். கிஃப்ட் கொடுக்குறவங்களுக்கு வேணா டேக்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் யாரெல்லாம் என் பொண்ணுக்கு கோடிக்கணக்கில் கிஃப்ட் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லார் பின்னாடியும் போலீஸ் நாய் மாதிரி பின்தொடருவாங்க. இட்ஸ் நைஸ் டு பி கான்ஃபிடென்ட் மிஸ்டர் பாட்டியா, பட் இட்ஸ் டேஞ்சரஸ் டு பி ஓவர் கான்ஃபிடென்ட். I may be overconfident, sir, but I am certainly not ill-informed. இன்கம் டேக்ஸ் ஆளுங்க இந்த நாட்டு சிட்டிசன்ஸ் பின்னாடி மட்டும்தான் துரத்திட்டு போக முடியும். உங்களுக்கு கிஃப்ட் தரவங்க இந்த நாட்டு சிட்டிசன்ஸா இல்லைன்னா? உங்க கல்யாணத்துக்கு நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க. அவங்க எல்லாரும் என்னோட விருந்தாளிங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு வெறும் நீங்க கல்யாண இன்விடேஷன் மட்டும் கொடுத்தா போதும், மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்க கருப்பு பணத்தால வாங்கின கிஃப்ட் எல்லாம் அவங்க உங்களுக்கே கொடுப்பாங்க. உங்க பிளாக் மணியை ஒயிட் ஆக்கிடுவாங்க, டாக்ஸ் ஃப்ரீயா பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் இந்தியாவிலேருந்து
இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பிடிக்க முடியாத அளவுக்கு ஆயிரக்கணக்கான மைல் தூரமா போயிடுவாங்க. That's my plan. And may I remind you, your drink is not over. Forget about the drink. கொஞ்சம் என் கூட வாங்க. Sure, sir. ராஜஸ்தானின் 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தேகத்திற்குரிய முறையில் காணாமல் போய் உள்ளனர். இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நேதாஜியுடன் இணைந்து மாநில அரசை கவிழ்க்க விரும்புவதாக கருதப்படுகிறது. எதிர்க்கட்சிகளின் ஆதரவுடன் நேதாஜி இந்த மாநிலத்தின் அடுத்த முதல்வராக வாய்ப்புள்ளதா? சட்டமன்ற உறுப்பினர்களை தேடி மாநிலம் முழுவதும் ஆங்காங்கே தீவிர சோதனைகள் நடத்த முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். அதாப் ஷகீல் பாய். பாய் கடையை மூடுற நேரம் ஆயிடுச்சு, நாளைக்கு வாங்க. ஆனா எனக்கு இன்னைக்கே பிரியாணி சாப்பிடணும். ஏங்க சொல்லிட்டு இருக்கேன் கடை மச்சியா. அரே அல்லா, என்னால் நம்பவே முடியல. ஆனா நீ செத்து போயிட்டு தான் எல்லாரும் சொன்னாங்களே. ஆனா நீ எப்படி இருக்க? உயிரோட தான் இருக்கேன். ஒருத்தனுக்கு குழி தோண்ட வேண்டியிருக்கு. மண்ணள்ளி போடுறியா? கல்யாணமா? கல்யாணம்னா வெறும் சாப்பாடு மட்டும் இல்ல, ஆர்டர் பண்ணா கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு கால்குலேட்டர் பேட்டரியை போட்டு போனை யூஸ் பண்ண பாக்குறாரு. 10 நாள்ல எப்படி நான் இதெல்லாம் செய்ய முடியும்? 10 நாள்ல இல்ல, 9 நாள் 16 மணி நேரம் 3 நிமிஷம். பாருங்க. இல்ல இட்ஸ் ஓகே, டேக் யூர் டைம், இட்ஸ் ஓகே. ஆனா எப்படி இருந்தாலும் ப்ரொஃபசர் சார், நீங்க என்ன லெக்சர் கொடுத்தாலும் நாங்க 2 பேரும் கேட்டு தானே ஆகணும். 2 பேர் இல்ல, 3. 3? வணக்கம்டா மாப்ள. சோமுனா எப்படி இருக்க? நீ எப்படிண்ணா இங்க கூப்பிட்டாரு வந்துட்டேன். அக்கா வணக்கம். சோமு. சோமு என்ன பேர் இது? இல்லைங்க, என் பேர் என்னமோ சுபத்குமார் தான். எல்லாரும் அன்பா சோமுன்னு கூப்பிடுவாங்க. அப்ப எப்படி சௌரியமோ அப்படியே கூப்பிடுங்க. அது சரி, இவன் யாரு? இவன் தான் நம்ம மீரட் காண்டத்தோட மறைமுக அஸ்திரம். ஹலோ. ஹலோ அண்ணா, நான் கேத்தனோட இடத்துல இருந்து பேசுறேன். சூரி பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சானே, இனிமே உங்க ஆட்டம் தான். என்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டேன். நல்லா தேய்ச்சித்தோட சார் இதோ வந்துடுறேன் சார், நில்லுங்க. அஜ்மேரா பொண்ணு கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் ஒரு டாப் நாச் வெட்டிங் பிளானர் பொறுப்புல தான் இருக்கும். ஆனா அந்த வேலையை சூப்பர்வைஸ் பண்ண போறது நான். சோமு, நீ தினமும் ஜெய்ப்பூர் மார்க்கெட்டுக்கு போய் 5 விதமான ஃப்ரெஷ் பூக்களை வாங்கிட்டு வரணும். சரிண்ணே. அந்த பூவெல்லாம் 10 மணிக்குள்ள ரிசார்ட்டுக்கு வந்து சேரணும். முடியுமா? பண்ணிடலாம். இவ்ளோ நிறைய பூ டெய்லி எதுக்கு? அது என்னன்னா உருவஷி, இந்த அஜ்மேரா இருக்காங்கல்ல, ரொம்ப சாதாரணமான ஆளுங்க. நம்ம ராஜு அளவுக்கு பெரிய பரம்பரை எல்லாம் இல்ல. அதனால எவ்வளவு சின்ன டெக்கரேஷனா இருந்தாலும் ஃப்ரெஷ் பூ தான் யூஸ் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் எல்லாம் கிடையாது. தினமும் தேவைப்படும், ஞாபகம் வச்சுக்க. ஓகேண்ணே, நான் பாத்துக்கிறேன். ஆனா இந்த சின்ன வேலைக்கு போய் எதுக்கு நான் அவ்வளவு தூரத்துல இருந்து சோமன் வர வச்சீங்க? பெரிய பெரிய சம்பவத்தெல்லாம் நம்மள மாதிரி பிள்ளைங்க தான் பண்றாங்க ராஜ்யமாமே. சரிதான் சரிதான். எப்படியும் பெரிய வேலை நீ தான் செய்ய போற, சின்ன வேலையும் செய்யட்டுமே. அப்புறம் நீ இன்னொரு வேலை செய்யணும். ஃபாரினர்ஸ் நிறைய பேர் தேவைப்படுவாங்க. உன்னால முடியுமா? நான் என்ன என் பாக்கெட்ல வச்சுக்கிட்டா சுத்துறேன்? எங்க போவேன் ஃபாரினர்ஸ்க்கு? பாக்கெட்ல வச்சுக்கிட்டு சுத்த வேணாம்பா. நீ ஜெய்ப்பூர்ல இருக்க. இங்க கச்சோரி கடையில எவ்வளவு கச்சோரி கிடைக்குமோ அதை விட டூரிஸ்ட் ஸ்பாட்ல ஃபாரினர்ஸ் கிடைப்பாங்க. எங்கேயாவது போய் குரல் கொடுத்தா போதும், 40-50 பேர் கிடைப்பாங்க. பங்களாதேஷ் ஆளுங்க ஓகேவா? பரவாயில்லையே, அவங்கள வீட்டுக்கு கூட்டு போய் அவங்களோட மேட்ச் வாட்ஸ்அப். அப்புறம் இன்னொரு விஷயம், இது ஒன்னால மட்டும் தான் முடியும். அப்படியா? சிசிடிவி ஃபுட்டேஜ். ரிசார்ட்ல எத்தனை கேமரா இருக்கோ அதோட எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் என்னோட ரூம்ல வேணும். யாருக்கும் தெரியும். யாருக்கும் தெரியாது. கவலையப்படாதீங்க, உங்க வேலை முடிஞ்சது. நான் சொல்ல மொபைல கில்லாடிங்க. அப்புறம் நான் என்ன செய்யணும்? நீ மட்டும் இல்ல, நாம 2 பேரும். எல்லா பெரிய வேலைகளும் ராஜுவும் சோமுவும் தான் பண்ண போறாங்க. நம்ம கிட்ட டைம் இருக்கும். நாம ஷாப்பிங் பண்ணுவோம். இந்த கல்யாணத்துக்கு ஒரு ராயல் டச் கொடுப்போம். சரி வாங்க, இந்த புது அத்தியாயத்துக்கு பிள்ளையார் சொல்லி போடும். ராஜஸ்தானில் இழுபறி. ஆளுங்கட்சியின் 20 எம்எல்ஏக்களை காணவில்லை. ராஜஸ்தான் முழுவதும் கடுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளது. முதல்வருக்கோ பெரும்பான்மை இல்லை. மாநிலத்தின் அடுத்த முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுவாரா நேதாஜி? ஆதரவு கடிதத்துடன் நேதாஜி கவர்னரை சந்திக்க உள்ளதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன.
அடுத்த 48 மணி நேரத்தில் 24 மணி நேரம் 24 மணி நேரத்துல கல்யாணம். எந்த தப்பு நடக்க கூடாது. எல்லாம் பிளான் படியே நடக்கணும். ஞாபகம் இருக்குல்ல சோமு? ஆமாண்ணே, நாளைக்கு காலை 8 மணிக்கெல்லாம் நான் பூ மார்க்கெட்டில் இருப்பேன். அங்கேருந்து பூக்குடியெல்லாம் ஏற்றிட்டு சரியாக 10 மணிக்கெல்லாம் ரெஸ்டார்ட்டுக்கு போயிடுவேன். நான் எந்த பிரச்சனையுமே இருக்காது. ராஜு, நானும் ஃபாரினர்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டேன். சே உங்களுக்கு திருமண வாழ்த்துக்கள். உங்களுக்கு திருமண வாழ்த்துக்கள். நாட் பேட். இந்த கூதி உங்களுக்கு தான். கூதி சூடி கூதி இல்லக்கா, சூடி சூடி சொல்லுங்க. சூடி சூடி. షాపింగ్ డన్. అసలు నగలు రెండుమే. ராஜு 24 மணி நேரத்துல கல்யாணம். அதுல ஃபோக்கஸ் பண்ணு. ஆனா 7:30 மணிக்கு நான் எல்லா அழகான ஃபாரினர்ஸையும் ஒரு வண்டியில கூட்டிட்டு வந்து அங்க சேர்ந்துருவேன். அதுக்கப்புறம் ஃபாரினர்ஸ் எல்லாம் ரூம் நம்பர் 112க்கு போயிடுவாங்க. அங்க இருந்து கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு லானுக்கு போயிடுவாங்க. அந்த கிஃப்ட் எல்லாம் அஜ்மீராவோட பொண்ணுக்கு கொடுத்ததும் ஷோமோட வேலை ஆரம்பமாயிடும். எல்லா கிஃப்ட்டும் வந்ததுக்கப்புறம் நான் அஜ்மீராவோட கார்டை கூப்பிட்டு ரூம் நம்பர் 112க்கு போயிடுறேன். போகிற வழியில் ஊர்வசி வருவாங்க. அந்த நேரத்தை பக்காவா பயன்படுத்தி நானும் ராஜுவும் கிஃப்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவோம். Thank you so much. Thank you. அதாவது டூப்ளிகேட் கிஃப்ட்ஸ் எல்லாம் அஜ்மீரோட லாக்கருக்கு போயிடும். ஒரிஜினல் கிஃப்ட் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கும். இந்த கன்யாதானம் எளிதல்ல. போராட்ட களமானது உமேத் பவன். அஜ்மேரா வர்சஸ் லோதா. ஜெயிக்க போவது யாரு? என்னது இது? நம்ம டெல்லியில இருந்து ஓடி வந்து இவனுக்கு குண்டடிப்பட்டு இங்க கல்யாணம் பண்ணி வைக்கவா வந்தோம்? உங்க சித்தப்பாக்கு சங்கூத வேண்டாமா? ஊதிடுவோம். ஆனா இப்ப இல்ல, நேரம் வரும்போது. இப்போதைக்கு கன்யாதானம் பண்ணல, காண்டம் பண்றோம். எனக்கு புரிஞ்சு போச்சு. மீரட்ல போலி மேட்ச், இங்க போலியான கல்யாணம். கரெக்டா? இவங்க 2 பேரும் சொல்லல, நமக்கு நல்ல வருமானம் தான். மார்வாடிங்க கல்யாணத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. கல்யாணத்துல அவங்க மனசையும் கல்லாப்பட்டியும் திறந்து வச்சிருவாங்க. இவங்க கல்யாணத்துல 40, 45, 50 கோடி வரைக்கும் செலவாறது சாதாரணம் தான். நம்ம குறி வைக்கிற இடம் சரியா இருந்தா 15ல இருந்து 20 கோடி வரைக்கும் அடிக்கலாம். ஆனா நான் மொத்த சிஸ்டத்தையும் ஹேக் பண்ணுவேன். யாரோட பண்ணணும் சொல்லுங்க லோதா? ஆஹா, சுனில் அஜ்மேரா. ராஜஸ்தான்ல மிகப்பெரிய பிசினஸ்மேன்ல ஒருத்தர். ஒரு சின்ன கடை வச்சுதான் முதல்ல ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு கோடிக்கணக்கில் பிசினஸ் பண்றாரு. வருஷக்கணக்கா அவர் கூட விசுவாசமா இருக்கிறவங்க கூட தான் வியாபாரம் பண்ணுவாரு. மத்தவங்க கிட்ட கூட நெருங்க முடியாது. இவரை ஒரு தடவை மீட் பண்ண பெரிய ஆளுங்க கூட மாசக்கணக்கா வெயிட் பண்றாங்க. ஒரு விஷயத்தை யோசிக்கிறதும் அதுல முடிவெடுக்கிறதும் எல்லாம் வேகமா பண்றவர் தான் சுனில் அஜ்மேரா. இவ்ளோ ஃப்ராடான ஆளுனா இவனை எப்படி கவுக்கிறது? அவனை கவுக்கிறதுக்கு அவன் கவசத்தோட பலவீனமான பகுதியை நாம உடைக்கணும். அப்படின்னா முதல்ல அவன் தம்பியை நாம கவுக்கணும். அனில் அஜ்மேரா. அனில் அஜ்மேரா. அவன் எல்லா பிசினஸ் டீலும் இந்த ஹோட்டலோட நைட் கிளப்ல தான் நடக்கும். ஒவ்வொரு டீலுக்கு அப்புறமும் அதை அவன் இங்க தான் கொண்டாடுவான். அஜ்மேரா மனசுல இருக்கிற பலவிதமான ஆசைகளை இங்க வந்துதான் நிறைவேற்றிப்பான். முதல்ல அவன் ஃப்ரெண்ட்ஸோட, அதுக்கப்புறம் தனியா. Excuse me? Can I buy you a drink? I don't know. Can you? Anil Ajmera. I own this place. Tina. Nice place. Thank you. Thomas, one Martini, please. make it quick. So Jaipur Suti Pakwa or work? இங்க வந்தது சுத்தி பார்க்க தான். ஆனா என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு என்னை விட ஒர்க் மேல தான் இன்ட்ரெஸ்ட். That's boring.
So if you want, I can actually. Tina, so sorry. Got late. But good to see you. உனக்கு already ஒரு friend கிடைச்சாச்சு. Huh? Hi. I'm Rajiv Bhatia. Anil Ajmera. Nice to meet you. Same here. Nice place, huh? Excellent. Hey, excuse me. So it was nice meeting you guys. Likewise. I'll see you around. And you? Mm-hmm. Drugs? Not allowed in my club. Oh. Yeah? Sure. Thomas, இவங்க drinks on the house. So generous of you. Thank you. A peg of whiskey, Thomas. அண்ணே அவங்க மூளைக்கும் வேலை இருக்கு, அவங்க பியூட்டிக்கும் வேலை இருக்கு. என்னதுக்கு இங்க கூப்பிட்டீங்க? நான் கிராமத்துக்கு போய் சாலிட்டரி விளையாடுவா. டேய் மை டியர் நியூட்டன், இந்த கேம் ஆரம்பிக்கிறது உன்னோட என்ட்ரியில தான். ஸ்டெப் 1, ராஜுங்கிற ஜென்டில்மேன் ஹோட்டல்ல என்ட்ரி ஆறான். ஸ்டெப் 2, ஊர்வஷி மேனேஜருக்கு தெரியாம மொபைல் எடுத்துருவா. அதுக்கப்புறம் ரூம் கீஸ் எக்ஸ்சேஞ்ச். சரி, இதுக்கு பதில் சொல்லு. எஸ். உங்க அண்ணனை இன்னைக்கு பார்க்க போறோமா இல்லையா? இன்னைக்கு ஷார்ப்பா எத்தனை மணிக்கு வருவார் உங்க அண்ணன்? 4 மணி தானே? 4 மணியா? 4 ஆயிடுச்சே. அட மிஸ்டர் பாட்டியா. அண்ணா வந்துட்டாரு. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். That's my girlfriend, Tina. Hello, Mr. Ajmera. Pleasure's all mine. உட்காருங்க. Sure. சொல்லுங்க சார். உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தேன். அதை நிறைவேற்ற வந்திருக்கேன். As promised, இது உங்களோட ஒயிட் வாஷ்ட் 50 லட்சம், 30% டாக்ஸ் கட்டுறதுக்கு 15 லட்சம், அப்புறம் பன்சலுக்கு 5 லட்சம். A total of 70 lakhs of pure white money. இது மோரினுக்கு தெருவோர பெயிண்டிங்கை வித்ததில் வந்த பணம். ஆமா. நான் உங்களுக்கு 50 லட்சம் கொடுத்துருந்தேனே, அது அதை நான் பத்திரமா வச்சிருக்கேன். 45 லட்சம் என் ஃபீஸ், பாக்கி 5 லட்சம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். வேணும்னா உங்க பாடி கார்டு சுந்தரோட சம்பளத்திலேருந்து பிடிச்சிக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ. மினிஸ்டர் சார் வணக்கம். ஸோ மிஸ்டர் பாட்டியா சார், உங்கள் ட்ராமா எல்லாம் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் வேலையை பற்றியும் பேசுவோம். ஐ எம் ஷூர் நீங்கள் எங்கிட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைக்காக வந்திருக்க மாட்டீங்க. யூர் ரைட் சார். தேர் இஸ் சம்திங் எல்ஸ். கல்யாணம். அஜ்மேரா சார், 50 லட்சத்தில் உங்கள் குடியும் மூழ்கி போயிடாது, என் தாகமும் தனியாது. ஸோ உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா கேன் வி டாக் 9 figures? மெக்கலன் 1926 உலகத்திலேயே மிகச்சிறந்த விலையுயர்ந்த விஸ்கி. என்னோட இந்த பெக் 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அதே 5 நிமிஷம் தான் நான் உங்களுக்கும் கொடுக்குறேன். 5 நிமிஷம்? தட்ஸ் ஆல் ஐ நீட் சார். 3 வாரத்தில் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட 40-50 கோடி நீங்கள் செலவு பண்ணுவீங்க. அந்த கல்யாண பொறுப்பை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பெண்டிச்சரை என்னால் உங்கள் இன்கம்மை மாற்ற முடியும். டச் டுலிப்ஸ்க்கு பதிலாக நாக்பூர் டுலிப்ஸ், கோல்ட் கட்லரிக்கு பதிலாக கோல்ட் பிளேட்டட் கட்லரி. என்னோட ஒரே பொண்ணு கல்யாணத்தில் நான் இந்த மாதிரி கீழ்த்தரமான சீப்பான வேலையெல்லாம் செய்வேன்னு உங்களுக்கு தோணுதா? திஸ் கைண்ட் ஆஃப் காம்ப்ரமைஸ். மனுஷன் எதுக்காக பணத்தை சம்பாதிக்கிறான்? மன்னிச்சிருங்க சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு சாதாரண சிஏ வேலையை செய்ய முடியும். நான் சொல்கிறது செஞ்சால் உங்கள் பொண்ணோட கல்யாணத்தில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது.
இன்னும் சிறப்பாக நடக்கும். நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரேன். இந்த கல்யாணத்தை நீங்க வாழ்க்கை பூரா மறக்க மாட்டீங்க. ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் செக்ஷன் 56 படி கல்யாணத்துக்கு வர பரிசுக்கெல்லாம் டாக்ஸ் கிடையாது. அது நிலமாவோ வண்டியாவோ இல்லை ஏரோப்ளேன், இட்ஸ் ஆல் டாக்ஸ் ஃப்ரீ. என் பிளான் என்னன்னா, உங்க கல்யாணத்துக்கு நிறைய விருந்தாளிங்க வருவாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பரிசு பொருள் எல்லாம் தருவாங்க. உங்க பிளாக் மணி எல்லாம் ஒயிட் ஆக்கிட்டு போயிடுவாங்க. ஜஸ்ட் லைக் தட். கிஃப்ட் கொடுக்குறவங்களுக்கு வேணால் டேக்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் யாரெல்லாம் என் பொண்ணுக்கு கோடிக்கணக்கில் கிஃப்ட் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லார் பின்னாடியும் போலீஸ் நாய் மாதிரி பின்தொடருவாங்க. இட்ஸ் நைஸ் டு பி கான்ஃபிடென்ட் மிஸ்டர் பாட்டியா, பட் இட்ஸ் டேஞ்சரஸ் டு பி ஓவர் கான்ஃபிடென்ட். I may be overconfident, sir, but I am certainly not ill-informed. இன்கம் டேக்ஸ் ஆளுங்க இந்த நாட்டு சிட்டிசன்ஸ் பின்னாடி மட்டும்தான் துரத்திட்டு போக முடியும். உங்களுக்கு கிஃப்ட் தரவங்க இந்த நாட்டு சிட்டிசன்ஸா இல்லைன்னா, உங்க கல்யாணத்துக்கு நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க. அவங்க எல்லாரும் என்னோட விருந்தாளிங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு வெறும் நீங்க கல்யாண இன்விடேஷன் மட்டும் கொடுத்தா போதும், மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்க கருப்பு பணத்தால வாங்கின கிஃப்ட் எல்லாம் அவங்க உங்களுக்கே கொடுப்பாங்க. உங்க பிளாக் மணியை ஒயிட் ஆக்கிடுவாங்க, டாக்ஸ் ஃப்ரீயா பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் இந்தியாவிலேருந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பிடிக்க முடியாத அளவுக்கு ஆயிரக்கணக்கான மைல் தூரமா போயிடுவாங்க. That's my plan. And may I remind you, your drink is not over. Forget about the drink. கொஞ்சம் என் கூட வாங்க. Sure, sir. ராஜஸ்தானின் 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தேகத்திற்குரிய முறையில் காணாமல் போய் உள்ளனர். இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நேதாஜியுடன் இணைந்து மாநில அரசை கவிழ்க்க விரும்புவதாக கருதப்படுகிறது. எதிர்க்கட்சிகளின் ஆதரவுடன் நேதாஜி இந்த மாநிலத்தின் அடுத்த முதல்வராக வாய்ப்புள்ளதா? சட்டமன்ற உறுப்பினர்களை தேடி மாநிலம் முழுவதும் ஆங்காங்கே தீவிர சோதனைகள் நடத்த முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். அதாப் ஷக்கீல் பாய். பாய் கடையை மூடுற நேரம் ஆயிடுச்சு, நாளைக்கு வாங்க. ஆனா எனக்கு இன்னைக்கே பிரியாணி சாப்பிடணும். ஏங்க சொல்லிட்டு இருக்கேன் கடை. மச்சியா, அரே அல்லா, என்னால் நம்பவே முடியல. ஆனா நீ செத்து போயிட்டு தான் எல்லாரும் சொன்னாங்களே. ஆனா நீ எப்படி இருக்க? உயிரோட தான் இருக்க. ஒருத்தனுக்கு குழி தோண்ட வேண்டியிருக்கு. மண்ணள்ளி போடுறியா? கல்யாணமா? கல்யாணம்னா வெறும் சாப்பாடு மட்டும் இல்ல, ஆர்டர் பண்ணா கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு கால்குலேட்டர் பேட்டரி போட்டு போனை யூஸ் பண்ண பாக்குறாரு. 10 நாள்ல எப்படி நான் இதெல்லாம் செய்ய முடியும்? 10 நாள்ல இல்ல, 9 நாள் 16 மணி நேரம் 3 நிமிஷம் பாருங்க. இல்ல, இட்ஸ் ஓகே, டேக் யூர் டைம், இட்ஸ் ஓகே. ஆனா எப்படி இருந்தாலும் ப்ரொஃபசர் சார், நீங்க என்ன லெக்சர் கொடுத்தாலும் நாங்க 2 பேரும் கேட்டு தானே ஆகணும். 2 பேர் இல்ல, 3. வணக்கம்டா மாப்பிள. எப்படி இருக்க? நீ எப்படின்னா இங்க கூப்பிட்டாரு வந்துட்டேன். அக்கா வணக்கம். சோமு. சோமு என்ன பேர் இது? இல்லைங்க, என் பேர் என்னமோ சுபத்குமார் தான். எல்லாரும் அன்பா சோமுன்னு கூப்பிடுவாங்க. அப்ப எப்படி சௌரியமோ அப்படியே கூப்பிடுங்க. அது சரி, இவன் யாரு? இவன் தான் நம்ம மீரட் காண்டத்தோட மறைமுக அஸ்திரம். ஹலோ. ஹலோ அண்ணா, நான் கேட்டோட இடத்துல இருந்து பேசுறேன். சூரி பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சானே, இனிமே உங்க ஆட்டம் தான். என்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டேன். நல்லா தேய்ச்சி தொட. சார் இதோ வந்துடுறேன் சார், நில்லுங்க. அஜ்மேரா பொண்ணு கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் ஒரு டாப் நாச் வெட்டிங் பிளானர் பொறுப்புல தான் இருக்கும். ஆனா அந்த வேலையை சூப்பர்வைஸ் பண்ண போறது நான்.
சோமு ஆ. நீ தினமும் ஜெய்ப்பூர் மார்க்கெட்டுக்கு போய் 5 விதமான ஃப்ரெஷ் பூக்களை வாங்கிட்டு வரணும். சரிண்ணே. அந்த பூவெல்லாம் 10 மணிக்குள்ள ரிசார்ட்டுக்கு வந்து சேரணும். முடியுமா? கவலைப்படாதே, பக்காவா பண்ணிடலாம். இவ்ளோ நிறைய பூ டெய்லி எதுக்கு? அது என்னன்னா உர்வஷி, இந்த அஜ்மேரா இருக்காங்கல்ல, ரொம்ப சாதாரணமான ஆளுங்க. நம்ம ராஜு அளவுக்கு பெரிய பரம்பரை எல்லாம் இல்ல. அதனால எவ்வளவு சின்ன டெக்கரேஷனா இருந்தாலும் ஃப்ரெஷ் பூ தான் யூஸ் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் எல்லாம் கிடையாது. தினமும் தேவைப்படும், ஞாபகம் வச்சுக்க. ஓகேண்ணே, நான் பாத்துக்கிறேன். ஆனா இந்த சின்ன வேலைக்கு போய் எதுக்கு நான் அவ்வளவு தூரத்துல இருந்து சோமன் வர வச்சீங்க? பெரிய பெரிய சம்பவத்தெல்லாம் நம்மள மாதிரி பிள்ளைங்க தான் பண்றாங்க ராஜ்யமாமே. சரிதான். எப்படியும் பெரிய வேலை நீ தான் செய்ய போற, சின்ன வேலை இவன் செய்யட்டுமே. அப்புறம் நீ இன்னொரு வேலை செய்யணும். ஃபாரினர்ஸ் நிறைய பேர் தேவைப்படுவாங்க. உன்னால முடியுமா? நான் என்ன என் பாக்கெட்ல வச்சுக்கிட்டா சுத்துறேன்? எங்க போவேன் ஃபாரினர்ஸ்க்கு? பாக்கெட்ல வச்சுக்கிட்டு சுத்த வேணாம்ப்பா. நீ ஜெய்ப்பூர்ல இருக்க. இங்க கச்சோரி கடையில எவ்வளவு கச்சோரி கிடைக்குமோ அதை விட டூரிஸ்ட் ஸ்பாட்ல ஃபாரினர்ஸ் கிடைப்பாங்க. எங்கேயாவது போய் குரல் கொடுத்தா போதும் 40-50 பேர் கிடைப்பாங்க. பங்களாதேஷ் ஆளுங்க ஓகேவா? பரவாயில்லையே, அவங்கள வீட்டுக்கு கூட்டு போய் அவங்களோட மேட்ச் வாட்ஸ்அப். அப்புறம் இன்னொரு விஷயம், இது உன்னால மட்டும்தான் முடியும். அப்படியா? சிசிடிவி ஃபுட்டேஜ். ரிசார்ட்ல எத்தனை கேமரா இருக்கோ அதோட எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் என்னோட ரூம்ல வேணும். யாருக்கும் தெரியும். யாருக்கும் தெரியாது. கவலையப்படாதீங்க, உங்க வேலை முடிஞ்சது. நான் சொல்ல பல்ல கில்லாடிங்க. அப்புறம் நான் என்ன செய்யணும்? நீ மட்டும் இல்ல, நாம 2 பேரும். எல்லா பெரிய வேலைகளும் ராஜுவும் சோமுவும் தான் பண்ண போறாங்க. நம்ம கிட்ட டைம் இருக்கும். நாம ஷாப்பிங் பண்ணுவோம். இந்த கல்யாணத்துக்கு ஒரு ராயல் டச் கொடுப்போம். சரி வாங்க, இந்த புது அத்தியாயத்துக்கு புள்ளையார் சொல்லி போடும். ராஜஸ்தானில் இழுபறி. ஆளுங்கட்சியின் 20 எம்எல்ஏக்களை காணவில்லை. ராஜஸ்தான் முழுவதும் கடுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளது. முதல்வருக்கோ பெரும்பான்மை இல்லை. மாநிலத்தின் அடுத்த முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுவாரா நேதாஜி? ஆதரவு கடிதத்துடன் நேதாஜி கவர்னரை சந்திக்க உள்ளதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த 48 மணி நேரத்தில் 24 மணி நேரம் 24 மணி நேரத்துல கல்யாணம். எந்த தப்பும் நடக்க கூடாது. எல்லாம் பிளான் படியே நடக்கணும். ஞாபகம் இருக்குல்ல சோமு? ஆமாண்ணே, நாளை காலை 8 மணிக்கெல்லாம் நான் பூ மார்க்கெட்ல இருப்பேன். அங்கிருந்து பூக்குடியெல்லாம் ஏற்றிட்டு சரியா 10 மணிக்கெல்லாம் ரெஸ்டார்ட்டுக்கு போயிடுவேன். எந்த பிரச்சனையுமே இருக்காது. ராஜு, நானும் ஃபாரினர்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டேன். சரி, உங்களுக்கு திருமண வாழ்த்துக்கள். உங்களுக்கு திருமண வாழ்த்துக்கள். நாட் பேட். இந்த கூதி உங்களுக்கு தான். கூதி சூடி இல்லக்கா, சூடி சொல்லுங்க. சூடி. ஷாப்பிங் டன். அசலு நகலு ரெண்டுமே. ராஜு, 24 மணி நேரத்துல கல்யாணம், அதுல போக்கஸ் பண்ணு. ஆனா 7:30 மணிக்கு நான் எல்லா அழகான ஃபாரினர்ஸையும் ஒரு வண்டியில கூட்டிட்டு வந்து அங்க சேர்ந்துருவேன். அதுக்கப்புறம் ஃபாரினர்ஸ் எல்லாம் ரூம் நம்பர் 112க்கு போயிடுவாங்க. அங்க இருந்து கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு லானுக்கு போயிடுவாங்க. அந்த கிஃப்ட் எல்லாம் அஜ்மீராவோட பொண்ணுக்கு கொடுத்ததும் ஷோமோட வேலை ஆரம்பமாயிடும். எல்லா கிஃப்டும் வந்ததுக்கு அப்புறம் நான் அஜ்மீராவோட கார்டை கூப்பிட்டு ரூம் நம்பர் 112க்கு போயிடுறேன். போற வழியில ஊர்வசி வருவாங்க. மேடம் ஒண்ணு அந்த நேரத்தை பக்காவா பயன்படுத்தி நானும் ராஜுவும் கிஃப்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவோம். Thank you so much. Thank you. அதாவது டூப்ளிகேட் கிஃப்ட்ஸ் எல்லாம் அஜ்மீரோட லாக்கருக்கு போயிடும். ஒரிஜினல் கிஃப்ட் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கும். இந்த கன்யாதானம் எளிதல்ல. போராட்ட களமானது உமேத் பவன். அஜ்மேரா வர்சஸ் லோதா. ஜெயிக்க போவது யாரு? என்னது இது? நம்ம டெல்லில இருந்து ஓடி வந்து இவனுக்கு குண்டடிப்பட்டு இங்க கல்யாணம் பண்ணி வைக்கவா வந்தோம்? உங்க சித்தப்பாக்கு சங்கூத வேண்டாமா? ஊதிடுவோம். ஆனா இப்ப இல்ல, நேரம் வரும்போது. இப்போதைக்கு கன்யாதானம் பண்ணல, காண்டம் பண்றோம். எனக்கு புரிஞ்சு போச்சு. மீரட்ல போலி மேட்ச், இங்க போலியான கல்யாணம். கரெக்டா? இவங்க 2 பேரும் சொன்னல, நமக்கு நல்ல வருமானம் தான். மார்வாடிங்க கல்யாணத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. கல்யாணத்துல அவங்க மனசையும் கல்லாப்பட்டியும் திறந்து வச்சிருவாங்க. இவங்க கல்யாணத்துல 40, 45, 50 கோடி வரைக்கும் செலவாறது சாதாரணம் தான். நம்ம குறி வைக்கிற இடம் சரியா இருந்தா 15ல இருந்து 20 கோடி வரைக்கும் அடிக்கலாம். ஆனா நான் மொத்த சிஸ்டத்தையும் ஹேக் பண்ணுவேன். யாரோட பண்ணணும் சொல்லுங்க லோதா? ஆஹா, சுனில் அஜ்மேரா. ராஜஸ்தான்ல மிகப்பெரிய பிசினஸ்மேன்ல ஒருத்தர். ஒரு சின்ன கடை வச்சுதான் முதல்ல ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு கோடிக்கணக்கில் பிசினஸ் பண்றாரு. வருஷக்கணக்கா அவர் கூட விசுவாசமா இருக்கிறவங்க கூட தான் வியாபாரம் பண்ணுவாரு. மத்தவங்க கிட்ட கூட நெருங்க முடியாது. இவரை ஒரு தடவை மீட் பண்ண பெரிய ஆளுங்க கூட மாசக்கணக்கா வெயிட் பண்றாங்க. ஒரு விஷயத்தை யோசிக்கிறதும் அதுல முடிவெடுக்கிறதும் எல்லாம் வேகமா பண்றவர் தான் சுனில் அஜ்மேரா. இவ்ளோ ஃப்ராடான ஆளுனா இவனை எப்படி கவுக்கிறது? அவனை கவுக்கிறதுக்கு அவன் கவசத்தோட பலவீனமான பகுதியை நாம உடைக்கணும். அப்படின்னா முதல்ல அவன் தம்பியை நாம கவுக்கணும். அனில் அஜ்மேரா.
அனில் அஜ்மேரா. அவன் எல்லா பிசினஸ் டீலும் இந்த ஹோட்டலோட நைட் கிளப்ல தான் நடக்கும். ஒவ்வொரு டீலுக்கு அப்புறமும் அதை அவன் இங்க தான் கொண்டாடுவான். அஜ்மேரா மனசுல இருக்கிற பலவிதமான ஆசைகளை இங்க வந்து தான் நிறைவேற்றிப்பான். முதல்ல அவன் ஃப்ரெண்ட்ஸோட, அதுக்கப்புறம் தனியா. Excuse me? Can I buy you a drink? I don't know. Can you? Anil Ajmera. I own this place. Tina. Nice place. Thank you. Thomas, one Martini, please. make it quick. So Jaipur Suti Pakwa or work? இங்க வந்தது சுத்தி பார்க்க தான். ஆனா என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு என்னை விட ஒர்க் மேல தான் இன்ட்ரெஸ்ட். That's boring. So if you want I can actually Tina, so sorry. Got late. But good to see you. உனக்கு ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சாச்சு. Hi. I am Rajiv Bhatia. Anil Ajmera. Nice to meet you. Same here. Nice place, huh? Excellent. Hey, excuse me. So it was nice meeting you guys. Likewise. I'll see you around. And you? Mm-hmm. Drugs? Not allowed in my club. Oh, Yeah? sure. Thomas, இவங்க drinks on the house. So generous of you. Thank you. A peg of whiskey, Thomas. அண்ணே, அவங்க மூளைக்கும் வேலை இருக்கு, அவங்க பியூட்டிக்கும் வேலை இருக்கு. என்னதுக்கு இங்க கூப்பிட்டீங்க? நான் கிராமத்துக்கு போய் சாலிட்டரி விளையாடுவா. டேய் மை டியர் நியூட்டன், இந்த கேம் ஆரம்பிக்கிறது உன்னோட என்ட்ரியில தான். ஸ்டெப் 1, ராஜுங்கிற ஜென்டில்மேன் ஹோட்டல்ல என்ட்ரி ஆறான். ஸ்டெப் 2, ஊர்வஷி மேனேஜருக்கு தெரியாம மொபைல் எடுத்துருவா. அதுக்கப்புறம் ரூம் கீஸ் எக்ஸ்சேஞ்ச். சரி, இதுக்கு பதில் சொல்லு. Yes. உங்க அண்ணனை இன்னைக்கு பார்க்க போறோமா இல்லையா? இன்னைக்கு ஷார்ப்பா எத்தனை மணிக்கு வருவார் உங்க அண்ணன்? 4 மணி தானே? 4 மணியா? ஆ. 4 ஆயிடுச்சே. அட மிஸ்டர் பாட்டியா. அண்ணா வந்துட்டாரு. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். That's my girlfriend, Tina. Hello, Mr. Ajmera. Pleasure's all mine. உட்காருங்க. Sure. சொல்லுங்க சார். உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தேன். ம். அதை நிறைவேற்ற வந்திருக்கேன். As promised, இது உங்களோட ஒயிட் வாஷ்ட் 50 லட்சம், 30% டாக்ஸ் கட்டுறதுக்கு 15 லட்சம், அப்புறம் பன்சலுக்கு 5 லட்சம். A total of 70 lakhs of pure white money. இது மோரினுக்கு தெருவோர பெயிண்டிங்கை வித்ததில் வந்த பணம். ஆமா, நான் உங்களுக்கு 50 லட்சம் கொடுத்துருந்தேனே, அது அதை நான் பத்திரமா வச்சிருக்கேன். 45 லட்சம் என் ஃபீஸ், பாக்கி 5 லட்சம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். வேணும்னா உங்க பாடி கார்டு சுந்தரோட சம்பளத்திலேருந்து பிடிச்சிக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ. மினிஸ்டர் சார் வணக்கம். So, Mr. Bhatia, சார்,
உங்கள் ட்ராமாலாம் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் வேலையை பற்றியும் பேசுவோம். ஐ எம் ஷூர் நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைக்காக வந்திருக்க மாட்டீங்க. யூ ரைட் சார். தேர் இஸ் சம்திங் எல்ஸ். கல்யாணம். அஜ்மேரா சார், 50 லட்சத்தில் உங்கள் குடியும் மூழ்கி போயிடாது, என் தாகமும் தனியாது. ஸோ உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா கேன் வி டாக் 9 figures? மெக்கலன் 1926 உலகத்திலேயே மிகச்சிறந்த விலையுயர்ந்த விஸ்கி. என்னோட இந்த பெக் 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அதே 5 நிமிஷம் தான் நான் உங்களுக்கும் கொடுக்குறேன். 5 நிமிஷம்? தட்ஸ் ஆல் ஐ நீட் சார். 3 வாரத்தில் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட 40-50 கோடி நீங்கள் செலவு பண்ணுவீங்க. அந்த கல்யாண பொறுப்பை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பெண்டிச்சரை என்னால் உங்கள் இன்கம்மை மாற்ற முடியும். டச் டுலிப்ஸ்க்கு பதிலாக நாக்பூர் டுலிப்ஸ், கோல்ட் கட்லரிக்கு பதிலாக கோல்ட் பிளேட்டட் கட்லரி. என்னோட ஒரே பொண்ணு கல்யாணத்தில் நான் இந்த மாதிரி கீழ்த்தரமான சீப்பான வேலையெல்லாம் செய்வேன்னு உங்களுக்கு தோணுதா? திஸ் கைண்ட் ஆஃப் காம்ப்ரமைஸ். மனுஷன் எதுக்காக பணத்தை சம்பாதிக்கிறான்? மன்னிச்சிருங்க சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு சாதாரண சிஏ வேலையை செய்ய முடியும். நான் சொல்கிறத செஞ்சால் உங்கள் பொண்ணோட கல்யாணத்தில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது, இன்னும் சிறப்பாக நடக்கும். நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரேன். இந்த கல்யாணத்தை நீங்கள் வாழ்க்கை பூரா மறக்க மாட்டீங்க. ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் செக்ஷன் 56 படி கல்யாணத்துக்கு வர பரிசுக்கெல்லாம் டேக்ஸ் கிடையாது. அது நிலமாவோ வண்டியாவோ இல்லை ஏரோப்ளைன், இட்ஸ் ஆல் டேக்ஸ் ஃப்ரீ. என் பிளான் என்னன்னா, உங்கள் கல்யாணத்துக்கு நிறைய விருந்தாளிங்க வருவாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பரிசு பொருள் எல்லாம் தருவாங்க. உங்கள் பிளாக் மணி எல்லாம் ஒயிட் ஆக்கிட்டு போயிடுவாங்க. ஜஸ்ட் லைக் தட். கிஃப்ட் கொடுக்குறவங்களுக்கு வேணா டேக்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் யாரெல்லாம் என் பொண்ணுக்கு கோடிக்கணக்கில் கிஃப்ட் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லார் பின்னாடியும் போலீஸ் நாய் மாதிரி பின்தொடருவாங்க. இட்ஸ் நைஸ் டு பி கான்ஃபிடென்ட் மிஸ்டர் பாட்டியா, பட் இட்ஸ் டேஞ்சரஸ் டு பி ஓவர் கான்ஃபிடென்ட். I may be overconfident, sir, but I am certainly not ill-informed. இன்கம் டேக்ஸ் ஆளுங்க இந்த நாட்டு சிட்டிசன்ஸ் பின்னாடி மட்டும்தான் துரத்திட்டு போக முடியும். உங்களுக்கு கிஃப்ட் தரவங்க இந்த நாட்டு சிட்டிசன்ஸா இல்லைன்னா? உங்க கல்யாணத்துக்கு நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க. அவங்க எல்லாரும் என்னோட விருந்தாளிங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு வெறும் நீங்க கல்யாண இன்விடேஷன் மட்டும் கொடுத்தா போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உங்க கருப்பு பணத்தால வாங்கின கிஃப்ட் எல்லாம் அவங்க உங்களுக்கே கொடுப்பாங்க. உங்க பிளாக் மணியை ஒயிட் ஆக்கிடுவாங்க, டாக்ஸ் ஃப்ரீயா பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் இந்தியாவிலேருந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பிடிக்க முடியாத அளவுக்கு ஆயிரக்கணக்கான மைல் தூரமா போயிடுவாங்க. That's my plan. And may I remind you, your drink is not over. Forget about the drink. கொஞ்சம் என் கூட வாங்க. Sure, sir. ராஜஸ்தானின் 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தேகத்திற்குரிய முறையில் காணாமல் போய் உள்ளனர். இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நேதாஜியுடன் இணைந்து மாநில அரசை கவிழ்க்க விரும்புவதாக கருதப்படுகிறது. எதிர்க்கட்சிகளின் ஆதரவுடன் நேதாஜி இந்த மாநிலத்தின் அடுத்த முதல்வராக வாய்ப்புள்ளதா? சட்டமன்ற உறுப்பினர்களை தேடி மாநிலம் முழுவதும் ஆங்காங்கே தீவிர சோதனைகள் நடத்த முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். அதாப் ஷகீல் பாய். பாய், கடையை மூடுற நேரம் ஆயிடுச்சு, நாளைக்கு வாங்க. ஆனா எனக்கு இன்னைக்கே பிரியாணி சாப்பிடணும். ஏங்க சொல்லிட்டு இருக்கேன், கடை மசியா. அரே அல்லா, என்னால் நம்பவே முடியல. ஆனா நீ செத்து போயிட்டு தான் எல்லாரும் சொன்னாங்களே. ஆனா நீ எப்படி இருக்க? உயிரோட தான் இருக்க. ஒருத்தனுக்கு குழி தோண்ட வேண்டியிருக்கு. மண்ணள்ளி போடுறியா? கல்யாணமா? கல்யாணம்னா வெறும் சாப்பாடு மட்டும் இல்ல, ஆர்டர் பண்ணா கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு கால்குலேட்டர் பேட்டரி போட்டு போனை யூஸ் பண்ண பாக்குறாரு. 10 நாள்ல எப்படி நான் இதெல்லாம் செய்ய முடியும்? 10 நாள்ல இல்ல, 9 நாள் 16 மணி நேரம் 3 நிமிஷம் பாருங்க. இல்ல இட்ஸ் ஓகே, டேக் யூர் டைம், இட்ஸ் ஓகே. ஆனா எப்படி இருந்தாலும் ப்ரொஃபசர் சார், நீங்க என்ன லெக்சர் கொடுத்தாலும் நாங்க 2 பேரும் கேட்டு தானே ஆகணும். 2 பேர் இல்ல, 3. 3? மறக்கண்டா மாப்பிள்ள.
எப்படி இருக்க? நீ எப்படிண்ணா இங்க? கூப்பிட்டாரு வந்துட்டேன். அக்கா வணக்கம். சோமு. சோமு என்ன பேர் இது? இல்லைங்க, என் பேர் என்னமோ சுபத்குமார் தான். எல்லாரும் அன்பா சோமுன்னு கூப்பிடுவாங்க. அப்ப எப்படி சௌரியமோ அப்படியே கூப்பிடுங்க. அது சரி, இவன் யாரு? இவன் தான் நம்ம மீரட் காண்டத்தோட மறைமுக அஸ்திரம். ஹலோ. ஹலோ அண்ணா, நான் கேத்தனோட இடத்துல இருந்து பேசுறேன். சூரி பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சானே, இனிமே உங்க ஆட்டம் தான். என்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டேன். நல்லா தேய்ச்சி தொட. சார் இதோ வந்துடுறேன் சார். நில்லுங்க. அஜ்மேரா பொண்ணு கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் ஒரு டாப் நாச் வெட்டிங் பிளானர் பொறுப்புல தான் இருக்கும். ஆனா அந்த வேலையை சூப்பர்வைஸ் பண்ண போறது நான். சோமு, நீ தினமும் ஜெய்ப்பூர் மார்க்கெட்டுக்கு போய் 5 விதமான ஃப்ரெஷ் பூக்களை வாங்கிட்டு வரணும். சரிண்ணே. அந்த பூவெல்லாம் 10 மணிக்குள்ள ரிசார்ட்டுக்கு வந்து சேரணும். முடியுமா? கவலைப்படாதே. இவ்ளோ நிறைய பூ டெய்லி எதுக்கு? அது என்னன்னா ஒரு விஷயம், இந்த அஜ்மேரா இருக்காங்கல்ல, ரொம்ப சாதாரணமான ஆளுங்க. நம்ம ராஜு அளவுக்கு பெரிய பரம்பரை எல்லாம் இல்ல. அதனால எவ்வளவு சின்ன டெக்கரேஷனா இருந்தாலும் ஃப்ரெஷ் பூ தான் யூஸ் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் எல்லாம் கிடையாது. தினமும் தேவைப்படும், ஞாபகம் வச்சுக்க. ஓகேண்ணே, நான் பாத்துக்கிறேன். ஆனா இந்த சின்ன வேலைக்கு போய் எதுக்கு நான் அவ்வளவு தூரத்துல இருந்து சோமன் வர வச்சீங்க? பெரிய பெரிய சம்பவத்தெல்லாம் நம்மள மாதிரி பிள்ளைங்க தான் பண்றாங்க ராஜ்யமாமே. சரிதான் சரிதான். எப்படியும் பெரிய வேலை நீ தான் செய்ய போற, சின்ன வேலையும் செய்யட்டுமே. அப்புறம் நீ இன்னொரு வேலை செய்யணும். ஃபாரினர்ஸ் நிறைய பேர் தேவைப்படுவாங்க. உன்னால முடியுமா? நான் என்ன என் பாக்கெட்ல வச்சுக்கிட்டா சுத்துறேன்? எங்க போவேன் நான் ஃபாரினர்ஸ்க்கு? பாக்கெட்ல வச்சுக்கிட்டு சுத்த வேணாம்ப்பா. நீ ஜெய்ப்பூர்ல இருக்க. இங்க கச்சோரி கடையில எவ்வளவு கச்சோரி கிடைக்குமோ அதை விட டூரிஸ்ட் ஸ்பாட்ல ஃபாரினர்ஸ் கிடைப்பாங்க. எங்கேயாவது போய் குரல் கொடுத்தா போதும், 40-50 பேர் கிடைப்பாங்க. பங்களாதேஷ் ஆளுங்க ஓகேவா? பரவாயில்லையே, அவங்கள வீட்டுக்கு கூட்டு போய் அவங்களோட மேட்ச் வாட்ஸ்அப். அப்புறம் இன்னொரு விஷயம், இது உன்னால மட்டும் தான் முடியும். அப்படியா? சிசிடிவி ஃபுட்டேஜ். ரிசார்ட்ல எத்தனை கேமரா இருக்கோ அதோட எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் என்னோட ரூம்ல வேணும். யாருக்கும் தெரியும். யாருக்கும் தெரியாது. கவலையப்படாதீங்க, உங்க வேலை முடிஞ்சது. நான் சொல்ல பல கில்லாடிங்க. அப்புறம் நான் என்ன செய்யணும்? நீ மட்டும் இல்ல, நாம 2 பேரும். எல்லா பெரிய வேலைகளும் ராஜுவும் சோமுவும் தான் பண்ண போறாங்க. நம்ம கிட்ட டைம் இருக்கும். நாம ஷாப்பிங் பண்ணோம். இந்த கல்யாணத்துக்கு ஒரு ராயல் டச் கொடுப்போம். சரி வாங்க, இந்த புது அத்தியாயத்துக்கு புள்ளையார் சொல்லி போடுறோம். ராஜஸ்தானில் இழுபறி. ஆளுங்கட்சியின் 20 எம்எல்ஏக்களை காணவில்லை. ராஜஸ்தான் முழுவதும் கடுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளது. முதல்வருக்கோ பெரும்பான்மை இல்லை. மாநிலத்தின் அடுத்த முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுவாரா நேதாஜி? ஆதரவு கடிதத்துடன் நேதாஜி கவர்னரை சந்திக்க உள்ளதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த 48 மணி நேரத்தில் 24 மணி மணி நேரத்துல கல்யாணம். எந்த தப்பு நடக்க கூடாது. எல்லாம் பிளான் படியே நடக்கணும். ஞாபகம் இருக்குல்ல சோமு? ஆமாண்ணே. நாளை காலை 8 மணிக்கெல்லாம் நான் பூ மார்க்கெட்ல இருப்பேன். அங்கிருந்து பூக்குடியெல்லாம் ஏற்றிட்டு சரியா 10 மணிக்கெல்லாம் ரெஸ்டார்ட்டுக்கு போயிடுவாங்க. எந்த பிரச்சனையுமே இருக்காது. ராஜு, நானும் ஃபாரினர்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டேன். சரி, உங்களுக்கு திருமண வாழ்த்துக்கள். உங்களுக்கு திருமண வாழ்த்துக்கள். நாட் பேட். இந்த கூதி உங்களுக்கு தான். கூதி சூடி கூதி இல்லக்கா, சூடி சூடி சொல்லுங்க. சூடி சூடி. ஷாப்பிங் டன். அசலும் நகலும் ரெண்டுமே. ராஜு, 24 மணி நேரத்துல கல்யாணம், அதுல போக்கஸ் பண்ணு. ஆனா 7:30 மணிக்கு நான் எல்லா அழகான ஃபாரினர்ஸையும் ஒரு வண்டியில கூட்டிட்டு வந்து அங்க சேர்ந்துருவேன். அதுக்கப்புறம் ஃபாரினர்ஸ் எல்லாம் ரூம் நம்பர் 112க்கு போயிடுவாங்க. அங்க இருந்து கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு லானுக்கு போயிடுவாங்க. அந்த கிஃப்ட் எல்லாம் அஜ்மீராவோட பொண்ணுக்கு கொடுத்ததும் சோமோட வேலை ஆரம்பமாயிடும். எல்லா கிஃப்டும் வந்ததுக்கு அப்புறம் நான் அஜ்மீராவோட கார்டை கூப்பிட்டு ரூம் நம்பர் 112க்கு போயிடுறேன். போற வழியில ஊர்வசி வருவாங்க. அந்த நேரத்தை பக்காவா பயன்படுத்தி நானும் ராஜுவும் கிஃப்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவோம். அதாவது டூப்ளிகேட் கிஃப்ட்ஸ் எல்லாம் அஜ்மீரோட லாக்கருக்கு போயிடும். ஒரிஜினல் கிஃப்ட் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கும். இந்த கன்னியாதானம் எளிதல்ல. போராட்ட களமானது உமேத் பவன். அஜ்மேரா வர்சஸ் லோதா. ஜெயிக்க போவது யாரு? என்னது இது?
நம்ம டெல்லில இருந்து ஓடி வந்து இவனுக்கு குண்டடிப்பட்டு இங்க கல்யாணம் பண்ணி வைக்கவா வந்தோம்? உங்க சித்தப்பாக்கு சங்கூத வேண்டாமா? ஊதிடுவோம். ஆனா இப்ப இல்ல, நேரம் வரும்போது. இப்போதைக்கு கன்னியாதானம் பண்ணல, காண்டம் பண்றோம். எனக்கு புரிஞ்சு போச்சு. மீரட்ல போலி மேட்ச், இங்க போலியான கல்யாணம். கரெக்டா? இவங்க 2 பேரும் சொன்னல நமக்கு நல்ல வருமானம் தான். மார்வாடிங்க கல்யாணத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. கல்யாணத்துல அவங்க மனசையும் கல்லாப்பட்டியும் திறந்து வச்சிருவாங்க. இவங்க கல்யாணத்துல 40, 45, 50 கோடி வரைக்கும் செலவாறது சாதாரணம் தான். நம்ம குறி வைக்கிற இடம் சரியா இருந்தா 15ல இருந்து 20 கோடி வரைக்கும் அடிக்கலாம். ஆனா நான் மொத்த சிஸ்டத்தையும் ஹேக் பண்ணுவேன். யாரோட பண்ணணும் சொல்லுங்க லோதா? ஆஹா, சுனில் அஜ்மேரா ராஜஸ்தான்ல மிகப்பெரிய பிசினஸ்மேன்ல ஒருத்தர். ஒரு சின்ன கடை வச்சுதான் முதல்ல ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு கோடிக்கணக்கில் பிசினஸ் பண்றாரு. வருஷக்கணக்கா அவர் கூட விசுவாசமா இருக்கிறவங்க கூட தான் வியாபாரம் பண்ணுவாரு. மத்தவங்க கிட்ட கூட நெருங்க முடியாது. இவரை ஒரு தடவை மீட் பண்ண பெரிய ஆளுங்க கூட மாசக்கணக்கா வெயிட் பண்றாங்க. ஒரு விஷயத்தை யோசிக்கிறதும் அதுல முடிவெடுக்கிறதும் எல்லாம் வேகமா பண்றவர் தான் சுனில் அஜ்மேரா. இவ்ளோ ஃப்ராடான ஆளுனா இவனை எப்படி கவுக்கிறது? அவனை கவுக்கிறதுக்கு அவன் கவசத்தோட பலவீனமான பகுதியை நாம உடைக்கணும். அப்படின்னா முதல்ல அவன் தம்பியை நாம கவுக்கணும். அனில் அஜ்மேரா. அனில் அஜ்மேரா அவன் எல்லா பிசினஸ் டீலும் இந்த ஹோட்டலோட நைட் கிளப்ல தான் நடக்கும். ஒவ்வொரு டீலுக்கு அப்புறமும் அதை அவன் இங்க தான் கொண்டாடுவான். அஜ்மேரா மனசுல இருக்கிற பலவிதமான ஆசைகளை இங்க வந்து தான் நிறைவேற்றிப்பான். முதல்ல அவன் ஃப்ரெண்ட்ஸோட, அதுக்கப்புறம் தனியா. Excuse me? Can I buy you a drink? I don't know. Can you? Anil Ajmera. I own this place. Tina. Nice place. Thank you. Thomas, one Martini, please. Make it quick. So Jaipur Suti Pakwa or work? இங்க வந்தது சுத்தி பார்க்க தான். ஆனா என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு என்னை விட ஒர்க் மேல தான் இன்ட்ரெஸ்ட். That's boring. So if you want I can actually... Tina, so sorry. Got late. But good to see you. உனக்கு ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சாச்சு. Hi. I am Rajiv Bhatia. Anil Ajmera. Nice to meet you. Same here. Nice place, huh? Excellent. Hey, excuse me. So it was nice meeting you guys. Likewise. I'll see you around. And you? Drugs? Not allowed in my club. Oh. Yeah? Sure. Thomas, இவங்க drinks on the house. So generous of you. Thank you. A peg of whiskey, Thomas. அண்ணே, அவங்க மூளைக்கும் வேலை இருக்கு, அவங்க பியூட்டிக்கும் வேலை இருக்கு. என்னதுக்கு இங்க கூப்பிட்டீங்க? நான் கிராமத்துக்கு போய் சாலிட்டரி விளையாடுவா? டேய் மை டியர் நியூட்டன், இந்த கேம் ஆரம்பிக்கிறது உன்னோட என்ட்ரியில தான். ஸ்டெப் 1, ராஜுங்கிற ஜென்டில்மேன் ஹோட்டல்ல என்ட்ரி ஆறான். ஸ்டெப் 2, ஊர்வஷி மேனேஜருக்கு தெரியாம மொபைல் எடுத்துருவா. அதுக்கப்புறம் ரூம் கீஸ் எக்ஸ்சேஞ்ச். சரி, இதுக்கு பதில் சொல்லு. எஸ். உங்க அண்ணனை இன்னைக்கு பார்க்க போறோமா இல்லையா? இன்னைக்கு ஷார்ப்பா எத்தனை மணிக்கு வருவார் உங்க அண்ணன்? 4 மணி தானே? 4 மணியா? 4 ஆயிடுச்சே. அட மிஸ்டர் பாட்டியா, அண்ணா வந்துட்டாரு.
Good evening, sir. Good evening. That's my girlfriend, Tina. Hello, Mr. Ajmera. Pleasure's all mine. உட்காருங்க. Sure. சொல்லுங்க சார். உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தேன். அதை நிறைவேற்ற வந்திருக்கேன். As promised, இது உங்களோட ஒயிட் வாஷ்ட் 50 லட்சம், 30% டாக்ஸ் கட்டுறதுக்கு 15 லட்சம், அப்புறம் பன்சலுக்கு 5 லட்சம், a total of 70 lakhs of pure white money. இது மோரினுக்கு தெருவோர பெயிண்டிங்கை வித்ததில் வந்த பணம். ஆமா, நான் உங்களுக்கு 50 லட்சம் கொடுத்துருந்தேனே, அதை நான் பத்திரமா வச்சிருக்கேன். 45 லட்சம் என் ஃபீஸ், பாக்கி 5 லட்சம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். வேணும்னா உங்க பாடி கார்டு சுந்தரோட சம்பளத்திலேருந்து பிடிச்சிக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ. மினிஸ்டர் சார் வணக்கம். ஸோ மிஸ்டர் பாட்டியா சார், உங்கள் ட்ராமாலாம் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் வேலையை பற்றியும் பேசுவோம். ஐ எம் ஷூர் நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைக்காக வந்திருக்க மாட்டீங்க. யூர் ரைட் சார். தேர் இஸ் சம்திங் எல்ஸ். கல்யாணம். அஜ்மேரா சார், 50 லட்சத்தில் உங்கள் குடியும் மூழ்கி போயிடாது, என் தாகமும் தனியாது. ஸோ உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா கேன் வி டாக் 9 figures? மெக்கலன் 1926 உலகத்திலேயே மிகச்சிறந்த விலையுயர்ந்த விஸ்கி. என்னோட இந்த பெக் 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அதே 5 நிமிஷம் தான் நான் உங்களுக்கும் கொடுக்குறேன். 5 நிமிஷம்? தட்ஸ் ஆல் ஐ நீட் சார். 3 வாரத்தில் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட 40-50 கோடி நீங்கள் செலவு பண்ணுவீங்க. அந்த கல்யாண பொறுப்பை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பெண்டிச்சரை என்னால் உங்கள் இன்கம்மை மாற்ற முடியும். டச் டுலிப்ஸ்க்கு பதிலாக நாக்பூர் டுலிப்ஸ், கோல்ட் கட்லரிக்கு பதிலாக கோல்ட் பிளேட்டட் கட்லரி. என்னோட ஒரே பொண்ணு கல்யாணத்தில் நான் இந்த மாதிரி கீழ்த்தரமான சீப்பான வேலையெல்லாம் செய்வேன்னு உங்களுக்கு தோணுதா? திஸ் கைண்ட் ஆஃப் காம்ப்ரமைஸ். மனுஷன் எதுக்காக பணத்தை சம்பாதிக்கிறான்? மன்னிச்சிருங்க சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு சாதாரண சிஏ வேலையை செய்ய முடியும். நான் சொல்கிறது செஞ்சால் உங்கள் பொண்ணோட கல்யாணத்தில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது, இன்னும் சிறப்பாக நடக்கும். நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரேன். இந்த கல்யாணத்தை நீங்கள் வாழ்க்கை பூரா மறக்க மாட்டீங்க. ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் செக்ஷன் 56 படி கல்யாணத்துக்கு வர பரிசுக்கெல்லாம் டேக்ஸ் கிடையாது. அது நிலமாவோ வண்டியாவோ இல்லை ஏரோப்ளைன், இட்ஸ் ஆல் டேக்ஸ் ஃப்ரீ. என் பிளான் என்னன்னா, உங்கள் கல்யாணத்துக்கு நிறைய விருந்தாளிங்க வருவாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பரிசு பொருள் எல்லாம் தருவாங்க, உங்கள் பிளாக் மணி எல்லாம் ஒயிட் ஆக்கிட்டு போயிடுவாங்க. ஜஸ்ட் லைக் தட். கிஃப்ட் கொடுக்குறவங்களுக்கு வேணா டேக்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் யாரெல்லாம் என் பொண்ணுக்கு கோடிக்கணக்கில் கிஃப்ட் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லார் பின்னாடியும் போலீஸ் நாய் மாதிரி பின்தொடருவாங்க. இட்ஸ் நைஸ் டு பி கான்ஃபிடென்ட் மிஸ்டர் பாட்டியா, but it's dangerous to be overconfident. I may be overconfident, sir, but I am certainly not ill-informed. இன்கம் டேக்ஸ் ஆளுங்க இந்த நாட்டு சிட்டிசன்ஸ் பின்னாடி மட்டும்தான் துரத்திட்டு போக முடியும். உங்களுக்கு கிஃப்ட் தரவங்க இந்த நாட்டு சிட்டிசன்ஸா இல்லைன்னா? உங்க கல்யாணத்துக்கு நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க, அவங்க எல்லாரும் என்னோட விருந்தாளிங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு வெறும் நீங்க கல்யாண இன்விடேஷன் மட்டும் கொடுத்தா போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உங்க கருப்பு பணத்தால வாங்கின கிஃப்ட் எல்லாம் அவங்க உங்களுக்கே கொடுப்பாங்க. உங்க பிளாக் மணியை ஒயிட் ஆக்கிடுவாங்க, டாக்ஸ் ஃப்ரீயா பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் இந்தியாவிலேருந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பிடிக்க முடியாத அளவுக்கு ஆயிரக்கணக்கான மைல் தூரமா போயிடுவாங்க. தட்ஸ் மை பிளான். அண்ட் மே ஐ ரிமைண்ட் யூ, யுவர் ட்ரிங்க் இஸ் நாட் ஓவர்.
forget about the ring. கொஞ்சம் என் கூட வாங்க. ஷோர் சார். ராஜஸ்தானின் 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தேகத்திற்குரிய முறையில் காணாமல் போய் உள்ளனர். இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நேதாஜியுடன் இணைந்து மாநில அரசை கவிழ்க்க விரும்புவதாக கருதப்படுகிறது. எதிர்க்கட்சிகளின் ஆதரவுடன் நேதாஜி இந்த மாநிலத்தின் அடுத்த முதல்வராக வாய்ப்புள்ளதா? சட்டமன்ற உறுப்பினர்களை தேடி மாநிலம் முழுவதும் ஆங்காங்கே தீவிர சோதனைகள் நடத்த முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். அதாப் ஷகீல் பாய். பாய் கடையை மூடுற நேரம் ஆயிடுச்சு, நாளைக்கு வாங்க. ஆனா எனக்கு இன்னைக்கே பிரியாணி சாப்பிடணும். ஏங்க சொல்லிட்டு இருக்கேன் கடை. மச்சியா, அரே அல்லா, என்னால் நம்பவே முடியல. ஆனா நீ செத்து போயிட்டு தான் எல்லாரும் சொன்னாங்களே. ஆனா நீ எப்படி இருக்க? உயிரோட தான் இருக்க. ஒருத்தனுக்கு குழி தோண்ட வேண்டியிருக்கு. மண்ணள்ளி போடுறியா? கல்யாணமா? கல்யாணம்னா வெறும் சாப்பாடு மட்டும் இல்ல, ஆர்டர் பண்ணா கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு கால்குலேட்டர் பேட்டரி போட்டு போனை யூஸ் பண்ண பாக்குறாரு. 10 நாள்ல எப்படி நான் இதெல்லாம் செய்ய முடியும்? 10 நாள்ல இல்ல, 9 நாள் 16 மணி நேரம் 3 நிமிஷம் பாருங்க. இல்ல இட்ஸ் ஓகே, டேக் யூர் டைம், இட்ஸ் ஓகே. ஆனா எப்படி இருந்தாலும் ப்ரொஃபசர் சார், நீங்க என்ன லெக்சர் கொடுத்தாலும் நாங்க 2 பேரும் கேட்டு தானே ஆகணும். 2 பேர் இல்ல, 3. வணக்கம்டா மாப்ள. எப்படி இருக்க? நீ எப்படின்னா இங்க கூப்பிட்டாரு வந்துட்டேன். அக்கா வணக்கம். சோமு. சோமு என்ன பேர் இது? இல்லைங்க, என் பேர் என்னமோ சுபத்குமார் தான். எல்லாரும் அன்பா சோமுன்னு கூப்பிடுவாங்க. அப்ப எப்படி சௌரியமோ அப்படியே கூப்பிடுங்க. அது சரி, இவன் யாரு? இவன் தான் நம்ம மீரட் காண்டத்தோட மறைமுக அஸ்திரம். ஹலோ. ஹலோ அண்ணா, நான் கேட்ட இடத்துல இருந்து பேசுறேன். சூரி பெட்டிங் பண்ண ஆரம்பிச்சானே, இனிமே உங்க ஆட்டம் தான். என்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டேன். நல்லா தேய்ச்சி தொட சார். இதோ வந்துடுறேன் சார், நில்லுங்க. அஜ்மேரா பொண்ணு கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் ஒரு டாப் நாச் வெட்டிங் பிளானர் பொறுப்புல தான் இருக்கும். ஆனா அந்த வேலையை சூப்பர்வைஸ் பண்ண போறது நான். சோமு, நீ தினமும் ஜெய்ப்பூர் மார்க்கெட்டுக்கு போய் 5 விதமான ஃப்ரெஷ் பூக்களை வாங்கிட்டு வரணும். சரிண்ணே. அந்த பூவெல்லாம் 10 மணிக்குள்ள ரிசார்ட்டுக்கு வந்து சேரணும். முடியுமா? ஓகே. இவ்ளோ நிறைய பூ டெய்லி எதுக்கு? அது என்னன்னா உர்வஷி, இந்த அஜ்மேரா இருக்காங்கல்ல, ரொம்ப சாதாரணமான ஆளுங்க. நம்ம ராஜு அளவுக்கு பெரிய பரம்பரை எல்லாம் இல்ல. அதனால எவ்வளவு சின்ன டெக்கரேஷனா இருந்தாலும் ஃப்ரெஷ் பூ தான் யூஸ் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் எல்லாம் கிடையாது. தினமும் தேவைப்படும், ஞாபகம் வச்சுக்க. ஓகேண்ணே, நான் பாத்துக்கிறேன். ஆனா இந்த சின்ன வேலைக்கு போய் எதுக்கு நான் அவ்வளவு தூரத்துல இருந்து சோமன் வர வச்சீங்க? பெரிய பெரிய சம்பவத்தெல்லாம் நம்மள மாதிரி பிள்ளைங்க தான் பண்றாங்க ராஜ்யமாமே. சரிதான் சரிதான். எப்படியும் பெரிய வேலை நீ தான் செய்ய போற, சின்ன வேலையும் செய்யட்டுமே. அப்புறம் நீ இன்னொரு வேலை செய்யணும். ஃபாரினர்ஸ் நிறைய பேர் தேவைப்படுவாங்க. உன்னால முடியுமா? நான் என்ன என் பாக்கெட்ல வச்சுக்கிட்டா சுத்துறேன்? எங்க போவேன் நான் ஃபாரினர்ஸ்க்கு? பாக்கெட்ல வச்சுக்கிட்டு சுத்த வேணாம்ப்பா. நீ ஜெய்ப்பூர்ல இருக்க. இங்க கச்சோரி கடையில எவ்வளவு கச்சோரி கிடைக்குமோ அதை விட டூரிஸ்ட் ஸ்பாட்ல ஃபாரினர்ஸ் கிடைப்பாங்க. எங்கேயாவது போய் குரல் கொடுத்தா போதும், 40-50 பேர் கிடைப்பாங்க. பங்களாதேஷ் ஆளுங்க ஓகேவா? பரவாயில்லையே, அவங்கள வீட்டுக்கு கூட்டு போய் அவங்களோட மேட்ச் வாட்ஸ்அப். அப்புறம் இன்னொரு விஷயம், இது ஒன்னால மட்டும் தான் முடியும். அப்படியா? சிசிடிவி ஃபுட்டேஜ். ரிசார்ட்ல எத்தனை கேமரா இருக்கோ அதோட எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் என்னோட ரூம்ல வேணும். யாருக்கும் தெரியும். யாருக்கும் தெரியாது. கவலையப்படாதீங்க, உங்க வேலை முடிஞ்சது. நான் சொல்ல பல்லாக்கிலாடிங்க. அப்புறம் நான் என்ன செய்யணும்? நீ மட்டும் இல்ல, நாம 2 பேரும். எல்லா பெரிய வேலைகளும் ராஜுவும் சோமுவும் தான் பண்ண போறாங்க. நம்ம கிட்ட டைம் இருக்கும். நாம ஷாப்பிங் பண்ணுவோம். இந்த கல்யாணத்துக்கு ஒரு ராயல் டச் கொடுப்போம். சரி வாங்க, இந்த புது அத்தியாயத்துக்கு புள்ளையார் சொல்லி போடும். ராஜஸ்தானில் இழுபறி. ஆளுங்கட்சியின் 20 எம்எல்ஏக்களை காணவில்லை. ராஜஸ்தான் முழுவதும் கடுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளது. முதல்வருக்கோ பெரும்பான்மை இல்லை. மாநிலத்தின் அடுத்த முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுவாரா நேதாஜி? ஆதரவு கடிதத்துடன் நேதாஜி கவர்னரை சந்திக்க உள்ளதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த 48 மணி நேரத்தில் 24 மணி நேரம் 24 மணி நேரத்துல கல்யாணம். எந்த தப்பும் நடக்க கூடாது. எல்லாம் பிளான் படியே நடக்கணும். ஞாபகம் இருக்குல்ல சோமு? ஆமாண்ணே. நாளை காலை 8 மணிக்கெல்லாம் நான் பூ மார்க்கெட்ல இருப்பேன். அங்கிருந்து பூக்குடியெல்லாம் ஏற்றிட்டு சரியா 10 மணிக்கெல்லாம் ரிசார்ட்டுக்கு போயிடுவேன்.
எந்த பிரச்சனையுமே இருக்காது. ராஜு, நானும் ஃபாரினர்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டேன். சே உங்களுக்கு திருமண வாழ்த்துக்கள். உங்களுக்கு திருமண வாழ்த்துக்கள். நாட் பேட். இந்த கூதி உங்களுக்கு தான். கூதி சூடி கூதி இல்லக்கா சூடி சூடி சொல்லுங்க சூடி. சூடி. ஷாப்பிங் டன். அசலும் நகலும் ரெண்டுமே. ராஜு, 24 மணி நேரத்துல கல்யாணம், அதுல ஃபோக்கஸ் பண்ணு. ஆனா 7:30 மணிக்கு நான் எல்லா அழகான ஃபாரினர்ஸையும் ஒரு வண்டியில கூட்டிட்டு வந்து அங்க சேர்ந்துருவேன். அதுக்கப்புறம் ஃபாரினர்ஸ் எல்லாம் ரூம் நம்பர் 112க்கு போயிடுவாங்க. அங்க இருந்து கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு லானுக்கு போயிடுவாங்க. அந்த கிஃப்ட் எல்லாம் அஜ்மீராவோட பொண்ணுக்கு கொடுத்ததும் ஷோ மூட வேலை ஆரம்பமாயிடும். எல்லா கிஃப்ட்டும் வந்ததுக்கு அப்புறம் நான் அஜ்மீராவோட கார்டை கூப்பிட்டு ரூம் நம்பர் 112க்கு போயிடுறேன். போற வழியில ஊர்வசி வருவாங்க. ஓ மை காட், ஓ மை காட், காப்பாத்துங்க. மேடம் ஒண்ணு அந்த நேரத்தை பக்காவா பயன்படுத்தி நானும் ராஜுவும் கிஃப்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவோம். Thank you so much. Thank you. Thank you. அதாவது டூப்ளிகேட் கிஃப்ட்ஸ் எல்லாம் அஜ்மீரோட லாக்கருக்கு போயிடும். ஒரிஜினல் கிஃப்ட் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கும்.